அஸ்ஸலாமு அலைக்கும். தமிழ் ஹார்ட்ஸ் 1000 தலைப்புச் செய்திகள். வட கர்நாடகாவில் 200 கிராமங்கள் வெள்ளத்தில் சிக்கி தவிப்பு. இத்தாலியில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பா முழுவதும் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரிப்பதாலும் இறந்தவர் எண்ணிக்கை 2 லட்சத்தை தாண்டியதாலும் நடவடிக்கை. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீஃபின் மருமகன் கைது செய்யப்பட்டார். ஷெரீஃபின் மகள் மரியம் இம்ரான்கானுக்கு எதிராக போராட்டத்தில் கலந்து கொண்டதால் நடவடிக்கை என தகவல். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தாயார் தௌசம்மாள் கடந்த வாரம் மரணமடைந்தார். முதல்வரை நேரில் சந்தித்து கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் ஆறுதல் கூறினார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் உட்பட அனைத்து கட்சி தலைவர்களும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக தேனியில் சாலை மறியலில் ஈடுபட்ட காங்கிரசார், அதில் கலந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தெலுங்கானாவுக்கு தமிழக அரசு 10 கோடி நிதியுதவி அளித்துள்ளது. மேலும் போர்வைகள், பாய் போன்ற பொருட்கள் வழங்கப்பட்டன. இதற்கு தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். லடாக்கில் அத்துமீறிய சீன வீரர் கைது செய்யப்பட்டார். 2021ஆம் ஆண்டிற்கான ஹஜ் பயண அனுமதி சர்வதேச நெறிமுறைப்படி நடைபெறும் என முக்தார் அப்பாஸ் நக்வி அறிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவையில் அதிமுக இடம்பெறாது என துணை ஒருங்கிணைப்பாளர் வைத்தியலிங்கம் அறிவித்துள்ளார். கோயம்பேடு சிறு வியாபாரிகள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகின்றனர். மார்க்கெட் முழுமையாக திறக்கும் வரை போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. பள்ளிகள் இப்போதைக்கு திறப்பு இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிப்பு. சிலி நாட்டில் 2 தேவாலயங்கள் எரிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் சாண்டியாகோ நகரில் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மும்பை மெட்ரோ ரயில் போக்குவரத்து இன்று தொடங்குகிறது. அஸ்ஸாம், மிசோரம் எல்லையில் இரு தரப்பினர் மோதலில் ஈடுபட்டனர். எல்லை தகராறு பிரச்சினையால் இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதாக தகவல். கற்களை கொண்டும் தடிகளை கொண்டும் தாக்கிக் கொண்டனர். இரு தரப்பினரும் குடிசைகளுக்கு தீ வைத்துக் கொண்டனர். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.